வெல்கம் டு சுபத்ரா ஷபானா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் அது ஒரு கடாயில் போட்டுட்டு அதில் என்னெல்லாம் மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடணும், அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுடணும். அப்புறம் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாச்சும் அதோடய கழுத்து பகுதியை ஃபுல்லாக அதில் நல்லா ஊறணும். அதனால் நல்லா அதை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க, வேணும்னா ஆயில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வரும். பார்த்திங்கன்னா நல்லா அதை பிசைஞ்சு விடணும். அப்படி நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடும்போது அது நல்லா மீனுக்குள்ளே இறங்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டு இது வச்சிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாகிற வரையும் வெயிட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச ஃபிஷ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா மென்மையான சூட்டில் போடுவோம். அதுவும் நல்லா டீப் ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருந்த மசாலா தடவி வச்சுருந்த எல்லா மீனையும் போடலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அதுக்கேற்ற சூட்டில் போடணும், இல்லைன்னா அது அந்த சூட்டில் ஒட்டிக்கும். ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்ச நேரம். நம்ம பண்ண எல்லா ஃபிஷ்ஷும் அதில் போட்டுட்டோம். ஸோ நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நல்லா வெந்த உடனே திருப்பி விடணும். ஒரு மீடியம் அளவுக்கு தெரிஞ்சோன்னே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடுறோம். அது கழுத்து பகுதி, வால் பகுதியெலாம் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட நல்லா வாசனை வருது. இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய், உங்களுக்கு அதோட டிப்ஸு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மிளகாய் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷுக்காகவே நாங்கள் எப்போவுமே ஒரு மிளகாய் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் அது எப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ நல்லா மொறுன்னு வருது. ஏன்னா இது ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணபடி. இப்போ பார்த்திங்கன்னா மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ லைட்டாக வேகாத பகுதியில் கொஞ்சம் நம்ம நிற்க வைக்கும், அந்த கழுத்து பகுதிலாம், இல்லைன்னா அது ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும். சரி, இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. இப்போ அழகாக மொறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட ஒட்டலை, தோசைக்கல்லில் பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டிங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குட்டிங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.